அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 3 இயர்ஸ் கோர்ஸ் அஃபிலியேட்டட் காலேஜ் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் எவ்வளோ சீட் இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இதில் இருக்க முக்கால்வாசி காலேஜை பற்றி ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போயிட்டு பாருங்கள். எனக்கு ஒரு காலேஜ் எப்படி இருக்குது, ஹாஸ்டல் இருக்கா இல்லையா அப்படின்றது உங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தென் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை ஒரு வீடியோவாக உங்களுக்கு மேக் பண்ணி போட்டு விடுறேன். அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ சீட் டீட்டெயில்ஸாக பார்த்துடலாம். இதில் 5 இயர்ஸ் அண்ட் 3 இயர்ஸ் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ பார்க்க போகிறது 3 இயர்ஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். பட்டறைப்பெரும்புத்தூர் லா காலேஜுக்கு முன்னாடியே புதுப்பாக்கம் லா காலேஜை ஆட் பண்ணியிருக்காங்க. எஸ், இப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த காலேஜில் கவர்மெண்ட் சீட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 160 சீட்ஸ் புதுப்பாக்கமில் 3 இயர்ஸ் கோர்ஸு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பட்டறைப்பெரும்புத்தூரில் 161 சீட்ஸும், மதுரை காலேஜில் பார்த்தீங்கன்னா 181 சீட்ஸு, திருச்சி லா காலேஜில் 200 சீட்ஸ், கோயம்புத்தூர் லா காலேஜில் 200 சீட்ஸ், திருநெல்வேலி லா காலேஜில் 200 சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. செங்கல்பட்டு லா காலேஜில் 80 சீட்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. வெள்ளூரில் 120, விழுப்புரமில் 120, தருமபுரியில் 170, ராமநாதபுரமில் 120, சேலமில் 120. இது எல்லாம் அதிகமாக இருக்கிற சீட்ஸ். நெக்ஸ்ட்டு நாமக்கல்லில் பார்த்திங்கன்னா 80 சீட்ஸ் மட்டும்தான் இருக்குது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா தேனி லா காலேஜில் 120 சீட்டாக இப்போ மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காரைக்குடி லா காலேஜில் 80 சீட்ஸ். இந்த 15 லா காலேஜில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் லா காலேஜ் இருக்குது. அது இல்லாமல் 11 ப்ரைவேட் லா காலேஜ் இருக்குது. அடுத்தது ப்ரைவேட் லா காலேஜ் தான் பார்க்க போகிறோம். சரஸ்வதி லா காலேஜில் 31 சீட்ஸ், அதாவது யூனிவர்சிட்டி மூலயமா போகிற சீட்ஸ் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மதர் தெரேசாவில் 39 சீட்ஸு, ஜிடிஎன் திண்டுக்கல்லில் பார்த்திங்கன்னா 39 சீட்ஸு, கேஎம்சி திருப்பூரில் பார்த்திங்கன்னா 78 சீட்ஸ் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் மூலயமா போகிறாங்க. நெக்ஸ்ட்டு தங்கப்பழமில் பார்த்திங்கன்னா 39 சீட்ஸ். இது தென்காசியில் இருக்குது. துளசி பெண்கள் சட்டக்கல்லூரி தூத்துக்குடியில் பார்த்திங்கன்னா 39 சீட்ஸு, முகில் லா காலேஜ் கன்னியாகுமரியில் பார்த்திங்கன்னா 39 சீட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எஸ்கேபி சட்டக்கல்லூரி தனியார்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இது திருவண்ணாமலையில் புதுசாக ஓப்பன் பண்ணாங்க. அதில் 39 சீட்ஸ் இருக்குது. சர் ஐசக் நியூட்டன் சட்டக்கல்லூரி நாகப்பட்டினமில் பார்த்திங்கன்னா 39 சீட்ஸ் இருக்குது. இது இல்லாமல் அனந்தம் சட்டக்கல்லூரி தஞ்சாவூரில் பார்த்திங்கன்னா 39 சீட்ஸ் இருக்குது. ஓவராலாக கவர்மெண்ட் லா காலேஜில் எத்தனை சீட்ஸ் இருக்குது, அதாவது ஓவராலாக எத்தனை சீட்ஸ் இருக்குன்னா 2530 சீட்ஸ் பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் கோர்ஸுக்கு ஒதுக்கியிருக்காங்க. இதில் ப்ரைவேட்லாம் போக கவர்மெண்ட்டில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 2000 சீட்ஸ் கிட்ட இருக்குது. 2000 சீட்ஸ் ஆவரேஜாக வரும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் அந்த ஒரு வீடியோவே மேக் பண்ணேன். வீடியோ யூஸ் ஆச்சா இல்லையா அப்படின்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தென் வேறு என்ன டீட்டெயில்ஸ் வேணும், பீஸ் டீட்டெயில்ஸ் வீடியோ போஸ்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ், பாய்.